பார்ப்போம். கணவன் வேலைக்கு சென்று பசியோடும் களைப்போடும் வீட்டிற்கு வரும்போது வீட்டு பிரச்சனைகள், பக்கத்து வீட்டு பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் குறித்து பேசாதீர்கள். நொடிக்கு நொடி உங்கள் தாய் தந்தையை பற்றி பெருமையாகவும் அவருடைய தாய் தந்தை குடும்பம் பற்றி குறையும் கூறிக்கொண்டே இருக்காதீர்கள். கணவர் கடைக்கு சென்று பொருட்கள் வாங்கி வந்தால் அது சரியில்லை, இது சரியில்லை என்று குறை கூறாதீர்கள். குடும்ப செலவுக்காக இருந்தாலும் கணவனுக்கு தெரியாமல் கடன் வாங்காதீர்கள், சீட்டும் கட்டாதீர்கள். கணவன் போனில் பேசினால் யார் என்ன என்று கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள். சந்தேக பேச்சு பேசாதீர்கள். உங்கள் தேவைகளை அதிகாரமா கேட்காதீர்கள். அன்பாக கேளுங்கள், உடனே கிடைக்கும். ஒரு நாள் வாங்கித் தரவில்லை என்றாலும் கூட இதுவரைக்கும் எதுவுமே வாங்கித் தரவே இல்லாததை போன்று என்ன வாங்கி தந்து கிழித்தீர்கள் என்று சொல்லாதீர்கள். கணவரின் ஆடை அலங்காரங்களை ரசித்து பாராட்டுங்கள். மனைவியை விட்டால் ரசிக்கவும் பாராட்டவும் அவர்களுக்கு யாரும் இல்லை. கணவன் கோபப்படும் போது உங்கள் கருத்தை சொல்லி நீங்களும் கத்தாதீர்கள். அமைதியா இருந்துவிட்டு சரியான நேரத்தில் வலிமையாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பலன் இருக்கும். பெண்களின் அன்பு பட்டம் போன்றது, ஆண்களின் அன்பு நூல் போன்றது. கண்ணுக்கு தெரியாது. நூல் அருந்துவிட்டால் வாழ்க்கை நரகமாய் விடும். குடும்பம் என்பது அழகான கூடு. அங்கு விட்டுக் கொடுத்தல் இருந்தால் என்றும் அழியாது.